வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கணித வினாக்கு வந்துட்டோம். கணித வினால நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பொருளோட விலையானது வந்து ரூ. 770. அந்த பொருள வந்து தள்ளுபடி குடுத்து விக்கிறாங்க. அந்த தள்ளுபடி எப்படி குடுக்குறாங்கன்னா, யுபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு 10% அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த 10% அவங்க தள்ளுபடி குடுத்தாலும், அந்த கடைக்காரருக்கு வந்து 10% லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணக்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன் வாங்க. ரூ. 770 அந்த பொருளுடைய விலை அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுல 10% நம்ம இப்ப கழிச்சுக்குவோம். 10% அப்படிங்கிறது வந்து ரூ. 77. ரூ. 77 நம்ம கழிச்சோம்னா ரூ. 693 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? அப்படியே 10% தள்ளுபடி பண்ணி குடுத்தாலும், அவருக்கு 10% லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த 693ங்கிறது வந்து 110%. இப்ப நமக்கு 100% கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். 693/110 பெருக்கல் 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. 110ல இருக்க ஒரு 0வையும் 100ல இருக்க ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிருங்க. 693/11 × 10ன்னு வரும். இப்ப 693 ஓகேங்களா? 69ல எத்தனை 11 இருக்குன்னு பார்க்குறோம். 6 மீதி வந்து 3 33. 33ல எத்தனை 11 இருக்கும்? 3 63ன்னு கிடைச்சது. அங்க பெருக்கல்ல ஒரு 10 இருக்கு. அந்த 10 இது கூட பெருக்கிட்டோம்னா 630. ஓகேங்களா? இப்ப ரூ. 630 அப்படிங்கிறது வந்து 100%. இதுல 10% பார்த்து நம்ம கூட்டினோம்னா 693 வருதா அப்படின்னா 630க்கு 10% 63. அந்த 63ங்கிறத 630 கூட நீங்க கூட்டிட்டீங்கன்னா 693 அப்படிங்கிற அந்த 110% வந்துரும் மக்களே. ஸோ இது போன்ற வினாக்கள் உங்களுக்கு வேணும், நீங்க வந்து நிறைய கணிதம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.